ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கடவுளை நம்புகிறேன். நான் உங்கள் பிரபஞ்ச ஜோதிடர் ஜோதிலக்ஷ்மி பேசுகிறேன். இதற்கு முன்பாக எனது ஃபஸ்ட்டு வீடியோ நான் விஜய் தேர்தலில் அமோக வெற்றி பெறுவார் என்று ப்ரெடிக்ட் பண்ணி நான் இதுக்கு முன்பாக உள்ள எனது முதல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி அவர் அமோக வெற்றி அடைஞ்சிட்டார். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நல்ல நம்ம நினைக்கிறோம் நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னால் நான் என்ற அகந்தையில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு அவர் அனுமதி கொடுக்கணும். அவர் அனுமதி கொடுத்தா, அவர் நினைத்தால், இந்த பிரபஞ்சம் நினைத்தால் எது வேணாலும் நடக்கும். யாருமே நினைத்து பார்க்காத வெற்றியை தமிழக முன்னேற்ற கழகம் அடைந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்திருக்குது, நமக்கும் மக்களாகி நமக்கும் கொடுத்திருக்கிறது. இனி வரும் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் என்று பிரபஞ்சம் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. அதனால்தான் அவர் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார். அவர் எந்த கடின உழைப்பும் போடலை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கும் தெரியும், நாம் அனைவருக்கும் தெரியும். அவரை பாருங்கள். நீங்கள் அவர் தமிழக நடிகர், உச்சபட்ச நடிகர் அப்படின்லாம் நீங்கள் எடை போட வேணாம். அவரை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட மனிதன். அவர்கிட்ட ஈவு, இரக்கம், கருணை, தன்னை போல் மற்றவர்களையும் நேசிக்கும் நற்பண்பு, இது அனைத்தும் இருக்கும். எல்லாத்தையும் குழந்தையிலிருந்து பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் அம்பட்டு பேரையும் நேசிக்கக்கூடியவர், தன்னை போல் மற்றவர்களையும் நேசிக்கக்கூடியவர். அதனால தான் இந்த பிரபஞ்சம் அவருக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அமோக வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஓகே, நீ அதுக்கடுத்து இது ஒன்லி விஜய்காண்டி மட்டும்தான். அவர் கட்சியில் அவர் போட்டியிட்ட யாருக்காகவும் இல்லை. அந்த ஒற்றை மனிதனுக்காண்டி இந்த பிரபஞ்சம் அவருக்காண்டியும் மக்களாகி நமக்காண்டியும் கொடுத்தது. இதுதான் பிரபஞ்ச விதி. எத்தனையோ பேர், என்னோட வீடியோவை நான் போட்டுட்டேன். அதற்கடுத்து நான் பார்த்தேன் எத்தனையோ பேர் விஜய் ஜெயிக்க மாட்டார், எத்தனையோ பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆன்மீக குருக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் நான் இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை போட்டேன். ஏன்னா நான் யாரை நம்பினேன்னா பிரபஞ்சத்தை நம்பினேன். அந்த ஓம் என்ற அந்த சக்தியை, அந்த மகா உன்னதமான சக்தியை நம்பி தான் நான் போட்டேன். அதுதான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.